நிறைய பேர் பெற்றோரை பெற்றிருக்கிறோம், ஆனால் அவர்களின் பெருமை தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற பொழுது இருக்கிற பெற்றோர்களை கவனித்தவர்கள் எத்தனை பேர்? இருக்கிற பெற்றோர்களிடத்திலே துஆவை பெற்று அவர்களை சிரிக்க வைத்து சந்தோஷப்படுத்தியவர் எத்தனை பேர்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஒரு இளைஞர் வருவார். எங்க வாப்பா எப்ப சட்டையை கழட்டி வச்சாலும் ஜோப்ல கையை விட்டு காசு எடுத்துறாங்க, எப்ப வச்சாலும் காசு உருகிடுறாரு எங்க வாப்பா. அபூபக்கர் அலி அவர்களே, நீங்கள் தான் அவர்களை அழைத்து கண்டிக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய முகமெல்லாம் மாறி போனதாம். யாரை கண்டிப்பது, உன் தகப்பனையா உன்னையான்னு கேட்டாங்க. அந்தவ மாலுக்கலி அபிக்க, நீயும் உன் பொருளாதாரமும் உன் தகப்பனை சார்ந்தது என்று பெருமானார் சொல்லி இருக்க, ஜோப்புக்குள்ளே கைவிடுகிற தகுதி உன் தகப்பனுக்கு இல்லையா? உன் பொருளை எடுக்கிற முழு தகுதியும் பெற்றவர் அவர் என்று கண்டித்து அனுப்பிய வரலாறுகள் உண்டு. தாய் தகப்பனை எவ்வளவு தூரம் மதித்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நாம் நம்முடைய தாய் தகப்பனை என்ன மதித்துக் கொண்டிருக்கிறோம்? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்தாக்கியா செல்ல வேண்டும். ஷாமில் இருந்து, சிரியாவில் இருந்து அன்தாக்கியா குதிரையிலே பயணம் செய்கிறார்கள். செல்லுகிற வழியிலே குதிரை இறந்து போனது. ரொம்ப தூரம் போகணும். அன்தாக்கியா அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், ரப்புல் ஆலமீனே, குதிரை மௌத்தா போச்சு, எப்படியாவது நான் செல்ல வேண்டும் ரப்புல் ஆலமீனே, அதற்கு வழி செய் ரப்புல் ஆலமீனே. அல்லாஹ்ட்ட அழுகிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இந்த தூரத்திலே ஒரு மலை இருக்கிறது, அங்கே ஒரு மனிதர் இருக்கிறார், அவரிடத்திலே கேள், உதவி செய்வார். நேரா மூசா அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு போறாங்க. போன உடனே அந்த மனுஷன் பார்க்கிறாரு, மூசா சிட்டிலைனா, மூசா இங்க வாங்க, நம்மிடத்திலே வாருங்க. அன்தாக்கியா போகணுமா? மேகமே வா, இந்த மூசாவை கொண்டு போய் அன்தாக்கியாவில் விடு என்று மேகத்திடத்திலே கட்டளையிடுகிறார். அன்தாக்கியாவுக்கு சென்றார்கள். அல்லாஹ்விடத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார்கள். யா அல்லாஹ், என்னை கலீம் கலீம் என்று வேறு சொல்லுகிறாய், உலகமே சொல்லுகிறது அல்லாஹ்வோடு பேசியவர் என்று. நான் குதிரை இறந்த உடனே முதல்ல ஓட்டத்தான் கேட்டேன், எனக்கு ஏதாவது வழிகாட்டு என்று. ஆனால் அந்த மனிதனிடத்திலே போய் நீ கேட்க சொன்னாயே, அங்கே ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கும், அது என்ன? அதை சொல்லியா அல்லாஹ். மேகத்துக்கு உத்தரவிட்டால் மேகம் வருகிறது, அவர் சொல்வதை கேட்கிறது. ரப்பே, அப்படி அந்த மனிதனிடத்தில் என்ன இருக்கிறது ரப்பே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், வேறொன்றும் இல்லை, அவர் தன் தாயாரினுடைய எல்லா தேவைகளையும், தகப்பனாரினுடைய எல்லா தேவைகளையும் அவர் செய்து விட்டார். அதனால் தாயும் தகப்பனும் ஒன்றாக அமர்ந்து அவருக்கு ஒரு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இக்லி ஹாஜத்தஹு கமா யக்லி ஹாஜத்தி, எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதை போன்று ரப்பே, அவர் இனி எதையெல்லாம் கேட்கிறாரோ அதையெல்லாம் நீ பூர்த்தி செய்து என்று அந்த தாய் தகப்பன் கேட்டார்கள். அதனால் நான் அவருக்கு கொடுத்து விட்டேன், அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்றான். பெற்றோரின் துஆவை ஒருவர் பெற்றுவிட்டார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவாக இவன் கேட்கிற அத்தனையும் அல்லாஹ் செவிமடுக்கிறான். ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் தாய் தகப்பனுடைய துஆவை முழுமையாக பெற்றிருக்கிறோம்? எண்ணி பார்க்க வேண்டும்.